நம்ம ட்ரேடிங்கர்ஸ் ஃப்ரீயா ட்ரேடிங் கோர்ஸ் சொல்லிக் குடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். இதுல அல்டிமேட் பியூட்டி என்ன அப்படின்னா, உங்களோட கேப்பிட்டல் என்னோட ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி, என்னோட ரூல யூஸ் பண்ணி வாஷ் அவுட் ஆயிருச்சோ, இல்ல கேப்பிட்டலே 0 ஆயிருச்சுனாலுமே, அத நானே ரீஃபண்ட் பண்றேன்னு சொன்னேன். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் பியூட்டி. என்னடா இவன் ஃப்ரீயாவும் கோர்ஸ் குடுத்து ரீஃபண்டும் தரேன்னு சொல்றான்னு கேட்டா, ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு தேவையில்லாத ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ப்ரொமோட் பண்ணி நெறைய லாஸஸ பேர் பண்றாங்க. பட் என் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன். அதே மாரி என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், என்னோட ஸ்ட்ராட்டஜில எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியும், என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும், இந்த ரிஸ்க்ல எடுத்தா நம்மளால ரிவார்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வெபினார்ல சொல்லப் போறேன். இந்த வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணி, நான் எங்க கம்யூனிட்டில நீங்க ஏன் ஜாயின் பண்ணணும்? எங்களோட ஃப்ரீ கோர்சஸ் எந்த அளவுக்கு வொர்த்தபிளா இருக்கும்? எப்படியும் நம்ம ட்ரேடிங்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ணி தான் ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த ட்ரேடிங்ல நான் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான என்னுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரேடிங் நியூஸ் கண்டக்ட் பண்ண போற வெபினார்ல கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் எங்களோட ட்ரேடிங் நியூஸோட ஃப்ரீ கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாமா? வேணாமா? கண்டிப்பா இது வொர்த்தபிளா இருக்குமா? அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்க கையில தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழ இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ என்ரோல் பண்ணிக்கங்க.